கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் தேவைப்படுகிறதா? ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இயேசுவுடைய வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் பெரியவர். திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 10வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுவலின் இருதயம் மகிழ்வதாக. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, கர்த்தரை மேன்மை பாராட்டுவீர்கள். கர்த்தரை மேன்மை பாராட்டுவீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுவீங்க. ஏன் மேன்மை பாராட்டுவீங்க? ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க யாராவது ஒரு ஆளை கொஞ்சம் மேன்மையா உயர்த்தி பேசணும்னா எப்படி, எதனால பேசுவீங்க? உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியத்தை செய்து கொடுத்துருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த பிரதர் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, ரொம்ப வாழ்க்கையில கஷ்டத்தில் இருந்தோம், எங்களுக்கு ஒரு விசா ஒழுங்கு பண்ணி கொடுத்தாரு, இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு, அல்லது பண நெருக்கடியில் இருந்தோம், எங்களுக்கு அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கள்ட்ட அவர்களை குறித்து புகழ்ந்து பேசுவோம், மேன்மையாக பேசுவோம். அதான் மேன்மை பாராட்டுறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அதே போல் நீங்கள் மேன்மை பாராட்ட போறீங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்ன இருக்குது? எல்லாமே அவரால் செய்ய முடியும். நீங்கள் அவரை மேன்மை பாராட்ட போறீங்க, அவரை உயர்த்தி காண்பிக்க போறீங்க. இந்த வேலையை இயேசப்பா எனக்கு கொடுத்தாரு, இந்த வியாபாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, இப்படிப்பட்ட நல்ல ஒரு தொழிலை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, நல்ல ஒரு படிப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நல்ல ஒரு ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, நல்ல ஒரு சபையை கொடுத்தாரு, நல்ல எனக்கு ஒரு புருஷன் ஆண்டவர் கொடுத்தாரு, நல்ல ஒரு மனைவியை கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, பாடல் பாடா கற்றுக் கொடுத்தாரு. இப்படின்னு ஏசப்பாவை பற்றி மேன்மை பாராட்ட போறீங்க. நீங்க அவரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதான அற்புதங்களை அவர் செய்ய முடியும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கர்த்தராகிய இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறதை குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக. ஏன் அவர் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் வழியாக நிறைய மேன்மை, நிறைய அதிசயங்கள் அவர் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு, அதனால் சொல்றார், இயேசுவின் மரணத்தை குறித்து, பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், அவருடைய பாடுகளை நான் ஆசீர்வதிச்சுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. நாம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறார். இந்த நாளில் தொடர்ந்து செய்ய போகிறார். ஏசப்பாவை நீங்கள் மேன்மைப்படுத்தி சொல்லத்தக்கதாய் அற்புதம் நடக்க போகுது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்தி சொல்லத்தக்கதான அற்புதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். உம்மால் முடியும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்த லாசருவை நீர் உயிரெழுப்பினவர், காற்றின் கடலையும் அதட்டினவர். ஆமாண்டவரை, அற்புதம் செய்யுங்க. உடைய பிள்ளைகள் உண்மை குறித்து மேன்மை பாராட்டட்டும். இந்த கடைசி நாட்களில், எழுப்புதல் நாட்களில் ஆண்டவரே, உண்மை குறித்து எல்லாரிடத்திலும் மேன்மை பாராட்டத்தக்கதான அற்புதங்கள் இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கட்டும், நடக்கட்டும். நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்க. உம்மிடத்தில் வற்புறுத்தி கேட்கிறேன், மன்றாடுகிறேன். ஆண்டவரே, அவளோடு உடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயம் நடக்கட்டும். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்ட தெய்வமே, அற்புதம் செய்திருளுங்க, செய்திருளுங்க. தடை மாறட்டும், வாழ்க்கையில வழிகள் திறக்கட்டும், பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, கஷ்டங்கள் மறையட்டும், பாவ கட்டுகள் உடையட்டும், சாபங்கள் உடையட்டும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இப்பொழுது தகப்பனே, திருமணம் நடக்காத வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கிறேன். சொந்த வீடுகளுக்கு வீடு கிடைக்க ஜெபிக்கிறேன். நிரந்தர வருமானத்துக்கு வருமானங்கள் கிடைக்க ஜெபிக்கிறேன். சில லைசன்ஸ், சில முக்கியமான காரியங்களை ஆண்டவரே கிடைக்கும்படி முயற்சி பண்றவங்களுக்கு அது கிடைக்கும்படி உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க, எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.